2வது ஆண்டு விழாவினை சிறப்பிப்பதற்காக வந்திருக்கும் என்னுடைய மாஸ்டர் ஸ்ரீகாந்த் ஆனந்தலால் ராஜு அவர்கள், எனக்கு அம்மா அப்பா அவருக்கு அதுக்கு அடுத்தபடியாக என்று சொல்ல முடியாது, அவர்களுக்கு இணையான என்னோட வளர்ச்சிக்கும் என்னுடைய தகுதிக்கும் முக்கியமாக பங்குடையவர் என்று சொல்லக்கூடிய அளவில் என்னை அவர் ட்ரெயின் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட நான் படித்த விஷயங்கள் வேறு யார்கிட்டையும் படிக்க முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு உறுதுணையாகவும் எல்லா விஷயத்துலேயுமே எனக்கு நல்ல ஒரு அட்வைஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, எந்த இடத்துல எப்படி நடந்துக்கிடணுங்கிறத கூட நான் என்னோட மாஸ்டர்கிட்ட தான் படிச்சிருக்கேன். அம்மா அப்பாட்ட படித்ததை விட அதிகமாக படித்தது என்னோட மாஸ்டர் ஸ்ரீகாந்த் ஆனந்தலால் ராஜு அவர்கள்கிட்ட தான். அவர்கள் நம்மளுடைய இந்த விழாவிற்கு இந்த விழாவை சிறப்பித்து நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை இந்த டோஜோ சார்பாக தெரிவித்துக் கொள்வார். மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக மிஸ்ஸஸ் பி.ஏ. ஜாய் ஹேமா அவர்கள், கிட்ஸ் ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல் பிரின்சிபல். கராத்தே வளர்ச்சி என்பது மாஸ்டரோட டெவலப்மெண்ட்ஸு கூடவே நின்று அவங்களோட ஊக்கம் கண்டிப்பாக இருக்கிறதுனால தான் மாஸ்டர் கூட இன்னைக்கு இந்த லெவலுக்கு இந்த கராத்தையை முன்னெடுத்து செல்றாருங்கிறது உண்மையிலே அப்படியே தான் இருக்குன்னு நம்புகிறேன். அப்படி தானே மாஸ்டர்? ஆமாம். அந்த அளவுக்கு கராத்தையில் நிறைய ஊக்குவிப்புகளையும் நடத்தி கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர்கள் கல்வி பணியில் மிகவும் அற்புதமாக நிறைய பல்லாயிரக்கணக்கில் மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் இவர் என்னுடைய 2 பிள்ளைகளையும் சிறந்த மாணவர்களாக எனக்கு உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் நமது இந்த விழாவிற்கு இந்த பரிசுகள் வாங்கி சிறப்பித்துள்ளார். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை இந்த டோஜோ சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக சென்சை ஸ்மித் அவர்கள், கராத்தே மாஸ்டர், கராத்தே இன்ஸ்ட்ரக்டர் என்பதை தவிர என்னுடைய மிகவும் நெருங்கிய ஒரு நண்பர். கராத்தேல நண்பர் தான், ஆனால் கராத்தே மட்டும் இல்லாமல் எனக்கு பல வழிகளையும் மிகவும் சப்போர்ட்டாக இருந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கும் இந்த விழாவில் சிறப்பித்திருக்கிறார். அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இங்கு வருகை இருந்திருக்கும் கன்னியாகுமரி மாவட்ட பயிற்சியாளர்கள், அதாவது ஒரு வளர்ச்சி என்பது, ஒரு தனி மனிதன் வளர்ச்சி என்பது கண்டிப்பாக ஒரு தனி மனிதனும் திறமை மட்டும் அல்ல, எல்லோருடைய ஒத்துழைப்பினால தான் என்னாலே கூட இன்னைக்கு இந்த டோஜோவை டெவலப் பண்ணி போக முடியுதுங்கிறது உண்மை. அதுக்கு எல்லாரோட சப்போர்ட்டும் உண்டு. அப்படின்னா ஒரு டூர்னமெண்ட் நடக்கிறது நான் மட்டுமே நினச்சி ஒரு டூர்னமெண்ட்டை கண்டிப்பாக நடத்திவிட முடியாது. அதுக்கு ஒரு அமைப்பு, அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய பயிற்சியாளர்கள். அப்புறம் ஒரு கிரேடிங் நடக்குதுன்னா கூட நான் மட்டும் ஒரு கிரேடிங் நடத்திக்கிட முடியாது. அந்த கிரேடிங்க்கு எல்லா பயிற்சியாளரோட சப்போர்ட்டும் எனக்கு வந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு எல்லாருக்குமே ஒத்துழைப்பு தந்துட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பயிற்சியாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இங்கு வாழ்த்துரை வழங்கி கொண்டிருக்கும் அட்வொகேட் ஜெகமோகன் அவர்கள் நமது இந்த சில்ட்ரன் டோஜோவின் வளர்ச்சிக்காக பல நிறைய ஐடியாக்களை சொல்லிட்டு இருக்கிறாரு. வளர்ச்சிக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் இந்த விழாவுக்கு இதுல ரொம்ப சந்தோஷம். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நமது சில்ட்ரன் டோஜோ மார்த்தாண்டம் சப்போர்ட்டர்ஸ் டீம் இந்த ஒரு சில வருடங்களாக நமது டோஜோ சார்பாக நடக்கக்கூடிய இல்லைன்னா ஒரு ஸ்டேட் டூர்னமெண்ட்டு, ஒரு நேஷ்னல் டூர்னமெண்ட்டு, அப்புறம் ஒரு கிரேடிங், இப்போ இன்னைக்கு கூட நடக்கக்கூடிய இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, டோஜோவில் நடக்கிற போட்டியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நான் மட்டும் நடத்துகிறதில்ல. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவும் ரொம்ப அன்போட ரொம்ப பணிவோடு என்னோட நடத்தி கொண்டிருக்கும் இந்த சில்ட்ரன் டோஜோ மார்த்தாண்டம் சப்போர்ட்டர்ஸ் டீம் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அடுத்ததாக என்னுடைய இந்த அழைப்பை ஏற்றும் உங்களுடைய குழந்தைகளின் தகுதியையும் பெர்ஃபார்மன்ஸையும் காண்பதற்காக இங்கு வருகை தந்திருக்கும் பெற்றோர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். ஏனென்றால் பெற்றோர்கள் வந்து இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த பிள்ளைகளை வந்து இங்கே கொண்டு விட்டு கூட்டிகிட்டு போய் அந்த அளவு ரிஸ்க் எடுக்காமல் இருந்தால் இந்த கராத்தே கண்டிப்பாக அந்த டோஜோ கூட டெவலப் ஆகிருக்குமாங்கிற டவுட் தான். கண்டிப்பாக அதுக்காக அவங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் இங்கு வருகை தந்திருக்கும் என்னுடைய சீனியர் மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் வந்து என்னுடன் நின்று எனக்கு அனைத்து சப்போர்ட்டும் செய்து கொண்டிருக்க அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இங்கு என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கும் என்னுடைய நண்பர்கள் என்றால் அழைத்தால் வருபவர்கள் நண்பர்கள். அப்படி என்னுடைய அழைப்பை ஏற்று அனைத்து நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த விழாவிற்கு எனக்கு அன்பளிப்பை தந்து உதவிய அனைத்து ஸ்பான்சர்ஸ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இங்கு போட்டோ மற்றும் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் நண்பர்கள், சவுண்ட் சிஸ்டம் தந்து கொண்டிருக்கும் நண்பர்கள், டெக்கரேஷன் அமைத்து தந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய நன்றியை நிறைவு செய்கிறேன். ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த மழை நேரத்திலும் நீங்கள் இதுவரை இந்த நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கவில்லை, ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பரிசு கொடு வழங்குதல் இந்த மாதிரிலாம் விஷயங்களை இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. கண்டிப்பாக என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த மார்த்தாண்டன் டோஜோ சில்ட்ரன் டோஜோ மாணவர்களுடைய ஒரு கராத்தே டெமான்ஸ்ட்ரேஷன் செய்கிறதுக்காக நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். கூடவே ஒரு சில கலை நிகழ்ச்சிகளையும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உங்கள் பிள்ளைகள் எல்லாருமே வந்து உங்கள் எல்லாரோட முன்னாடி அதை பண்ணி காட்டுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்காங்க. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிகளை முழுசாக நீங்கள் பார்த்து கண்டுட்டு ஒரு சிற்றுண்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த விருந்திலும் கலந்து கொண்டு செல்லுமாறு அன்புடன் அனைவரையும் கேட்டுக்கொண்டு என்னுடைய முடித்துக் கொள்கிறேன். நன்றி. ஓஸ்.